ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 12th முடித்ததுக்கப்புறம் என்னமான கோர்ஸ்லாம் நம்ம படிக்கலாம், எத்தனை வகையான கோர்சஸ் இருக்குது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் அடுத்த கட்டமாக ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கலாம் அப்படின்ற மாரி சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னமான கோர்சஸ்லாம் இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங். ஸோ நிறைய பேர் பார்த்தா இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏரோனெட்டிக்கல், சிவில், மெக்கானிக்கல் போன்ற பல்வேறு வகையான கோர்சஸ் ஒவ்வொரு காலேஜில் எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குங்க. சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இருக்குது, ஐடி இருக்குது, ஏ இருக்குது, ரொபாட்டிக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸ் இப்போ வந்துருச்சு இன்ஜினியரிங்கில். பிடெக் போன்ற படிப்புகள்லாம் நீங்கள் படிப்பதற்கு அப்ளை பண்ணலாம். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது தமிழகத்தில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே தேவையில்லைங்க. tnaonline.org இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் நடக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான காலேஜை செலக்ட் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், தமிழகத்தில் உள்ள காலேஜுகளுக்கு ஒருவேளை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐஐடி, என்ஐடி, விஐடி போன்ற காலேஜ் எல்லாம் படிக்கிறீங்க, இன்ஸ்டியூட்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதி ஆகணுங்க. முன்னாடியே அப்ளை பண்ணி இப்போ நீங்கள் எக்ஸாம் நடக்கும், அதை நீங்கள் எழுதியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக தமிழகத்துக்கு டிஎன்ஏ எப்போ அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா அப்படின்னா ரிசல்ட் வந்த அன்னைக்கு அல்லது மறுநாள் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இன்ஜினியரிங் அட்மிஷன் வரும்போது நம்ம சேனலில் வீடியோ போடும், எப்படி அட்மிஷனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அதை கொடுத்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்புகள். ஸோ நிறைய பேர் இதையும் பார்த்தா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ்வலாக மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும் அப்படின்னா 12th பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி முடிச்சிருக்கணுங்க. அது இருந்தால் தான் உங்களால் படிக்க முடியும். எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீட் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணுங்க. நீட் எக்ஸாம் அவசியமானது. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதிக்கு மேக்ஸிமம் நீட் தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு கால்நடை மருத்துவத்துக்கும் நீட் தேவையில்லைங்க. ஸோ இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ்ஸுக்கும் பிடிஎஸ்ஸுக்கும் நீட் எக்ஸாம் அவசியமானது. ஸோ நீட் யூஜி நீங்கள் இப்போ எக்ஸாம் நடந்திருக்கும், அதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் பார்த்தா ப்ரிப்பராக இருந்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் அவசியமானது. தமிழகத்தில் வெப்சைட் tnmedicalselection.net இதாங்க அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் போயிட்டு தான் நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நீட்கான ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கான ஒரு அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தாக்குன்னு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு அதுக்கு தனியாக நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா பாருங்கள், லோவஸ்ட் மதிப்பெண் எடுத்தவங்க எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தான் போவாங்க. இல்லை எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி, பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற நிறையா கோர்ஸ் இருக்குது. பிஏவில் நிறைய கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சியில் நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் நிறைய தமிழகத்தில் கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜும் இருக்குங்க. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் tngazha.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் ரிசல்ட் வந்த உடனே அல்லது மறுநாளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது நீங்கள் நார்மலாக தமிழ்நாட்டில் உள்ள காலேஜில் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா கியூட்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கணுங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், அதாவது துணை மருத்துவ படிப்புகள் நிறையா இருக்குது. 20க்கும் மேற்பட்ட கோர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. பெண்கள் நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கட்டும், பிஃபார்மாக இருக்கட்டும், ஃபிசியோதெரப்பி, ஆப்டோமெட்ரி, இந்த மாதிரி ரேடியோகிராஃபர், எக்கச்சக்கமான பதவிகள் இருக்குது. துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு டிப்ளமோக்கான கோர்ஸ், ஸோ டிப்ளமோ நர்சிங் கொடுத்துருப்பாங்க, டிப்ளமோ ஃபார்மசி, அந்த மாதிரி கோர்ஸும் உங்களுக்கு இருக்குங்க. இதுலேயுமே tnmedicalselection.net இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோங்க. எல்லா அட்மிஷன்ஸ் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். ஸோ இந்த பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் ஒரு 20 days கழித்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அட்மிஷன் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைனில் தாங்க உங்களுக்கு
வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சருக்கு சீட் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும், ப்ரைவேட் மற்றும் கவர்மெண்ட் சேர்த்து. ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிடெக் இந்த மாதிரி பதவியெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜாபும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லா டிகிரி கோர்சஸ் இருக்குங்க. அதாவது 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 5 இயர்க்கான இன்டகிரேட்டட் லா டிகிரி கோர்சஸ் படிக்கலாம். பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி போன்ற படிப்புலாம் நீங்கள் வந்து படிக்கலாங்க. இதுக்கு 2 இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் லா டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லைங்க. தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஒருவேளை தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்க போகிறீங்க அப்படின்னா கிளாட் எக்ஸாம், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், அது வந்து அவசியமானது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக தமிழ்நாடுக்கு tn.ac.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்எல்பிக்கும் அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு 12th முடிச்சதுக்கப்புறம் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் போன்ற இன்ஸ்டியூட்லாம் இருக்குது, பட்ட படிப்புகள். இது முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேலரி, நல்ல ஒரு கரியர் க்ரோத் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் காமர்ஸ் மற்றும் அக்கௌண்ட்ஸ் 12th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். இதுக்கு செப்பரேட்டாக காலேஜ்லாம் கிடையாதுங்க, ஒன்லி இன்ஸ்டியூட் மட்டும் தான். தமிழகத்தில் நிறைய இடங்கள் இன்ஸ்டியூட்லாம் இருக்குங்க, சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்லாம். இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வெப்சைட் ICI.org, அதுக்கப்புறம் ICSI.edu. நீங்களே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி வீட்டிலேருந்தே கூட நீங்களே படிக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் இன்ஸ்டியூட் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சாலும், மற்றபடி எல்லா டைமும் நீங்களே கூட ஆன்லைனில் எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்களே டேரெக்டாக எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், என்னென்னா தமிழகத்தில் வந்து எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் இருக்குங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாரி. ஸோ உங்களுக்கு டேரக்ஷன் ஆகணும், வந்து பார்த்து எடிட்டர் ஆகணும், இல்லை ஆடிஷன் ஆகணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறையா கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க 12th முடிச்சதுக்கப்புறம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வெப்சைட் வந்து tndpr.tngorvan.in அந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு, சினி ஃபீல்டில் போகணும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த சினி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் போனால் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது, நீங்கள் வந்து படிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தனுவாஸ், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இருக்குது. பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சுக்கான கோர்ஸு, பிடெக்கான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. வெப்சைட் வந்து tanuvas.ac.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம், ஸோ மியூசிக்கல் யூனிவர்சிட்டியும் இருக்குதுங்க. இவங்களுக்கு ஓவியம், சிற்பம், இசை, கர்நாடகம், இந்துஸ்தானி, நடனம், பரதநாட்டியம் டிப்ளமோ, இது இல்லாமல் வந்து பார்த்தா சிற்பம் எப்படி செதுக்கிறது, ஸ்டோன்லாம் வடிவமைக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. வெப்சைட் tnjmfu.ac.in. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தமிழ்நாடு இசை பள்ளி இருக்குது, அதில் கூட நீங்கள் போயிட்டு வந்து படிக்கலாம். டேரெக்டாக ஏற்றி முடிச்சுட்டு இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. மியூசிக்லேயும் சரி, இதுலேயும் நிறைய பேர் வந்து பார்த்தா கிட்டார் நிறையா இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் படிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள். மீன்வள சம்மந்தப்பட்ட படிப்புகள் பிஎஃப்எஸ்சி, பிடெக் இருக்குது, பிபிஏ இருக்குது, பி ஒகேஷனல் போன்ற கோர்ஸ்லாம் இருக்குது. 12th சயின்ஸ் குரூப் எடுத்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கான அட்மிஷன்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடற்கல்வியல் இருக்குது, விளையாட்டு அறிவியல் இருக்குது, யோகாக்கான கோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. வெப்சைட் வந்து tnpc.org இதாங்க அஃபிஷியல் வெப்சைட். இதுக்கான அட்மிஷனும் உங்களுக்கு நடக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ கோர்ஸ் வந்து தமிழகத்தில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எந்தமான கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த எல்லா கோர்ஸை கொடுத்துமே அட்மிஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் நடக்கும். ஆன்லைன் மூலமாக எப்படி அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறது, அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போடுவோங்க. ஸோ மறக்காம நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.